ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் 20 அவுட் ஆஃப் 20 வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், ஸோ இதிலலாம் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஃபுல்லாக வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் போகிறது வந்து ஒன் வேர்டு தான். ஸோ ஒன் வேர்டில் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 17 18 எடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய டோட்டல் வந்து ஈஸியாக கூடிரும். ஏன்னா ஒன் வேர்டில் தான் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து 10 மார்க் 15 மார்க்குக்கு கீழே எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன் வேர்டு என்னென்ன கேட்குறாங்க, அது எப்படி எழுதணும், நீங்கள் எதெல்லாம் படித்தா போதும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வந்து கிராமர் செக்ஷனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், லெட்டர் ரைட்டிங்கில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சினானிம்ஸை பொறுத்தளவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்லாம் படிங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ், விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஏ கொஷின்ஸ்லாம் கேட்டது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன்டனிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய புக் பேக் படிங்க. புக்கில் என்ன பேஜில் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சினானிம்ஸை பொறுத்தளவில் புக்கில் க்ளாஸரி பார்ட்ஸில் பேஜ் நம்பர் 5, 37, 70, 115, 148, 180 இந்த பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த புக் பேக் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கைடில் இப்போ இந்த அடிஷ்னலாக நிறையா கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் கேட்குறத விட ஃபஸ்ட்டு புக் பேக்கை பார்த்து தான் அவங்க புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பாங்க. ஆஃப்டர் தட் ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்து புக் இன்சைட் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடைய பேஜ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஆன்டனிம்ஸ்க்கானது, பேஜ் நம்பர் என்னென்ன இருக்குங்கிறதுலாம் இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. 6, 39, 79 நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி அண்ட் கிராமர் கண்டென்ட்ஸ். ஸோ அதில் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரைம்ஸு யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 139 இருக்கும். ஸோ அதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. ஏபிஏ அப்படின்னா அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி போக்ஸ் அமெச்சர். ஸோ அடுத்து அதே மாதிரி சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் உங்களுக்கு தெரியும். ஜிடிபி கிராஸ் டொமெட்ரிக் ப்ராடக்ட்டு, ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த அடிஷ்னல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். உங்கள் 12th புக்கில் என்னென்ன இருக்குங்கிறது, இது 11th புக்கில் என்னென்ன. ஏன்னா உங்களுக்கு வந்து 11th உள்ளதுமே சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஏன்னா அதுவுமே இன்சைடு தானே. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. MI6 அப்படின்னா மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் 6. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸுக்கு அப்புறம் அக்ரைம்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படி என்னென்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து காம்பவுண்ட் வேர்ட் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 4 and 5ல் இருக்கும். யூனிட் 4 and 5ல் பேஜ் நம்பர் 118 and 150ல் இருக்கும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக சொல்லி பார்த்து இதுன்னா இப்போ இங்கே பாருங்கள். இப்போ ஐஸ் அப்படின்னா ஐஸ்பர்க், ஐஸ் எக்ஸ் அண்ட் ஸோ அந்த மாதிரி ஐஸ் கேப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கல வந்து கரெக்டாக இருக்கும். 4 வேர்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். உங்கள் புக்கில் என்னென்ன இருக்குங்கிறது இந்த இருக்குது. 12th உள்ளது இது. ஃபஸ்ட் நீங்கள் 12th உள்ளதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக 11th உள்ளது அடிஷ்னல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். இப்போ கிளியர்னு இருக்குது, நீங்கள் சொல்லி பார்ப்பீங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. கிளியர் கட்டுங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், கட்டுங்கிறது வெர்பு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் அப்படி கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு தான் கேட்பாங்க. ஸோ வேர்டுங்கிறது என்னது? வேர்ட் கிராஸ், பவர் ஹவுஸ், பவர் ஹெட், பவர் ஹார்ஸ், பவர் டாக். ஸோ அந்த ஃபாஸ்ட் ரன், ஃபாஸ்ட் வால்க், ஃபாஸ்ட் பிரேக், ஃபாஸ்ட் சிட்டு. ஸோ அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்துங்க. என்னென்ன டைப்ஸ்லாம் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரொம்பவே ஈஸியானது. ப்ரிஃபிக்ஸு ஓவர் அப்படின்னா ஆல் ஓவர் அப்படின்னு தானே வரும். இப்போ உங்களுக்கு வந்து இதில் எல்லாத்தையும் இந்த மெட்டீரியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மெட்டீரியல் லிங்க் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு PDF அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக DM ஆயிரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்பாங்கங்கிறத பாருங்கள் கொஷின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்சிவ் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ்னா நான் எக்ஸ்பென்சிவ், அன்எக்ஸ்பென்சிவ், இன்எக்ஸ்பென்சிவ், டிஸ்எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இதில் எது கரெக்டாக வருது? இன்எக்ஸ்பென்சிவ். நீங்கள் சொல்லி பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். ஆர்கியூ ப்ரிஃபிக்ஸு இது கான்ட்ரா ஆர்கியூ, கவுண்டர் ஆர்கியூ, பை ஆர்கியூ, ப்ரீ ஆர்கியூ, கவுண்டர் ஆர்கியூ. ஓகேங்களா? லக்கி ப்ரிஃபிக்ஸுங்கிறப்ப ஆன்லக்கி, இன்லக்கி, டிஸ்லக்கி, அன்லக்கி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அன்லக்கி. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளது. இதே சஃபிக்ஸ் பாருங்கள். டிஃபர், டிஃபர்ஃபுல், டிஃபரண்ட், டிஃபர்லி, டிஃபர்சின்,
நம்ம டிஃப்ரெண்ட் தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஓகே அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் என்னென்னலாம் உங்கள் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 12th அவ்வளோவா இல்லை, 11th தான் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபாரின் வேர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் டேக் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுலேயே வந்து இருக்கும். கொஸ்டின் டேக்கை பொறுத்தளவில் இதில் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி என்ன வந்தால் எப்படி எழுதணும் ஸோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆம் வந்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஆரிண்டு, அப்படி இல்லாட்டி ஐண்டு அப்படிங்கிற மாதிரி வரும். இஸ் வந்துச்சுன்னா இஸ்ஸிண்டு, ஆறுனா ஆரிண்டு, வாஸ்னா வாசிண்டு, வேறுனா வேரிண்டு, டூ இது எல்லாமே வெப்ஸ். டூ ஃபார்ம்ஸ் டூனா டோன்ட், டஸ்னா டசிண்டு, டிட்னா டிடிண்டு ஓகேங்களா. ஹேவ் வந்துச்சுன்னா ஹேவிண்ட், ஹேசிண்ட், ஹேடிண்ட் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து இன்ட் அந்த நாட் வெர்பு ஆர் ஹேசன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது போடக்கூடாது. ஸோ இது போட்டுருங்க பாருங்கள். இஸ்ஸு, வாஸு, ஆரு, வேறு, ஹேவு, ஹேஸ் வந்தால் அங்கே நாட் உள்ளதை சேர்த்து எழுதணும். இஸ்னா இஸ்ஸுண்டு, வார் அந்த நம்ம படித்தோம்ல ஸோ அந்த இதை சேர்த்து எழுதணும். சப்போஸ் கொஸ்டின்லேயே வந்து நாட் இருந்துச்சு அப்படின்னா இஸ், வாஸ், ஆரு, நாட் இல்லாததை தான் சேர்க்கணும். வெர்பில் வந்து எஸ் இருந்துச்சுன்னா டஸ்ஸிண்டு, வெர்பில் வந்து ஈடி வந்துச்சுன்னா டிட்டிண்டு. அப்போ நீங்கள் வெர்பு எது அப்படிங்கிறது தெரியணும், அப்போ தான் எழுத முடியும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், த ஸ்டோரி ட்ரைஸ்ட் டு ரிலேட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஆன்சர் வந்து டசின்டு ஓகேங்களா. ஏன் டசின்டு வருது? வெர்பில் வந்து இஸ் வருது. இங்கே வெர்புங்கிறது வந்து ட்ரைஸ் அப்படிங்கிறது இஸ் எஸ் சேர்ந்து வருது. ஸோ அதனால் அது டசின்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஷால் வி லெட்டு வந்தாவே அந்த இடத்துல ஷால் வரும். அது அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கலையா? இந்த 6வது பாருங்கள், லெட்டு வந்துச்சுன்னா ஷால் விங்கிறத தேர்வு செய்யணும் ஓகேங்களா. கம்மு, கோ, க்ளீன்ங்கிற மாதிரி கட்டளை அந்த ஆர்டர் போடுற மாதிரி ஒரு வேர்டு வந்துச்சுன்னா வில் யூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு மார்க் வாங்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வாஸ் வந்திருக்கு, அப்போ வாஸின்ட்டு தானே வரும் கீழே ஆப்ஷனு. இங்கே வந்து பாருங்கள், சி கம்ப்ளீட்டட் ஈடி வந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? இங்கே பாருங்கள் என்னது 4th இது ஈடி வந்துச்சுன்னா டிடிண்டு சூஸ் பண்ணணும், டிடிண்டு. அதே மாதிரி இங்கே வெல்கம்டு அகெயின் டிடிண்டு, ஈடி வந்திருக்குது. ஆன்ஸ்வர்டு அப்போ டிடிண்டு, பட் வந்து இங்கே ஆன்ஸ்வர்டு பட் ஐ ஹேவன்டு ஆல்ரெடி நாட் வந்துருச்சு, அப்போ நாட் இல்லாதது தான், அப்போ ஹேவ் அப்படிங்கிறத தான் சூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் ஓகேங்களா. இங்கே 2 இது நாட் இல்லாதது இருக்குது, ஒன்று டிட்டு இன்னொன்று ஹேவ். அங்கே ஹேவன்டு இருக்கனால வி ஹாவ் டு சூஸ் ஹேவ் ஓகே. அடுத்தது வந்து சாப்டர் இஸ் குவைட்டு, சாப்டர் இஸ் குவைட் இஸ் இருக்குது, அப்போ இஸ்ஸிண்டு. ஐ ஆம் ஏ டீச்சர், ஆம் அப்போ ஆரிண்டு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த இதில் இன்னுங்கிறத படத்தில் பிளேஸு, த பால் இஸ் இன் த பாக்ஸு, பிளேஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இன்னு. இல்லை டைம்னா பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அந்த மாதிரி வரல, அது வந்து இன்னும் வரும். ஆணுங்கிறது பிளேஸுக்கு வரும் சம்டைம்ஸு. ஐ வில் மீட் அப்படின்னா ஆன் அந்த இடத்துல. இதே ஆணுங்கிறது அந்த இது டைம் அந்த டேட்டு அந்த என்ன டே அப்படிங்கிறத வச்சு வரும். மண்டேயா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா அப்படிங்கிறது ஓகேங்களா. மந்த்னா இன்னும் அந்த மாதிரி இது. ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வந்து பாருங்கள், த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் டேஷ் த பாட்டு, டீ வந்து இன்டூ த பாட்டு, அந்த பாட்டு அந்த கப்பில் வந்து நம்ம டீ இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது ஓகேங்களா. ஸோ அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இடியம்ஸ், இதில் உள்ள இடியம்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் உங்கள் புக்கில் உள்ளது. ஃபஸ்ட்டு இந்த புக் பேக் அந்த கண்டென்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸு. ஸோ அதுவுமே அப்படி தான், இதில் என்ன ஹோமோஃபோன்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சிலபிஃபிகேஷன் நீங்கள் உங்களுக்கு பிரிக்க தெரியும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஏஇ, ஐஓ என்ற எழுத்துக்கள் எத்தனை முறை தனித்தனியாக வருகிறதோ அதை கொண்டு ஒரு வார்த்தை எத்தனை செலவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெர்மனன்ட் அப்படின்னு இருக்குன்னா இ வந்திருக்கா, அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள வேர்டோட பிரிச்சுக்கோங்க. எம்ஏ அப்போ ஏவோட பிரிச்சுக்கோங்க. வந்திருக்கு அகெயின், அப்போ அது ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த வேர்டும் இல்லை. ஸோ 3 சிலபிஃபிக் வேர்டு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இது நல்லா தமிழில் தெளிவாக பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. வந்து கடைசியில் வந்துச்சுன்னா அது வந்து சைலண்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஒய்ங்கிறது கடைசியில் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிலபிளாக கொள்ளும். மொய்ங்கிறது கடைசி வந்துச்சுனாவே அது மட்டுமே தனியாக ஒரு சிலபிஃபிக்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க.
ஏபிள் அந்த பில், சிஎல்இ, டிஎல்இ ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆகியவற்றை முடிந்தால் ஒரு சிலபில் அது எல்லாமே சேர்த்து ஒரு சிலபஸ் அப்படிங்கிற சொல்லணும். ஸோ இது எல்லாமே நல்லா ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன எல்லாமே தமிழில் கொடுத்துருப்பாங்க. இந்த கைட் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபாலோ அண்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பிடிஎஃப் கிடச்சிரும். ஏன்னா வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. பட் ஸ்டில் நான் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சிங்கிள் ப்ளூரல் எல்லாமே வந்து பார்த்துங்க. சிங்கிள் ப்ளூரல்னால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யூஎம்மில் முடிஞ்சதுன்னா ஏல முடிகிற வேர்டை சூஸ் பண்ணணும். அஸ்ஸுனா ஐஏ, இஸ்ஸுனா இஎஸ், எக்ஸுனா சிஇஎஸ், ஏனா ஏஇ, டபுள் ஓனா டபுள் இ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பார்த்துக்குங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு. பாக்டீரியா ஏல முடியுது, அப்போ யூஎம், அப்போ பாக்டீரியம். எல்எஃப் ஏஎல்எஃப்ல முடியுது, அப்போ இஎஸ்ல முடியணும். யூஎம்னா ஏ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எது வருதோ ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கர்ஸு ஸோ இது எல்லாமே இதில் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ எது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வே டு சக்ஸஸ் கைடில் டெஃபினெட்லி நான் அந்த கைடு வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வேர்டில் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு இந்த கைடை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ உங்களால் எல்லா கொஷினையும் ஒரு சில தான் இப்போ அமெரிஸ் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபாரின் வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் கொஷின் படிக்கிற மாதிரி இருக்கும். சினானிம்ஸ், ஆனிம்ஸு நிறைய இந்த கொஷின் டேகு, சிலபிஃபிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்குலர் ப்ளூரல், ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி லைக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடாலஜி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸோ என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரிஞ்சாவே. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒரு 17-18 மார்க் 1 வேர்டில் வாங்க பாருங்கள். ஸோ பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.